இன்றைக்கு பாருங்க, நெகேமியாவுக்கு ராஜ அரண்மனையிலே வேலை இருந்தது, ராஜ வாழ்க்கை இருந்தது. ராஜாவுக்கு முன்பதாய் ஒவ்வொரு நாளும் நிற்கத்தக்கதாய் ராஜாவுக்கு சாப்பாடு கொண்டு போகிற ஒரு தொழில் இருந்தது. ஆனால் நெகேமியாவோ அதிலே திருப்தி அடையாமல் தன்னை குறித்தான தேவ திட்டத்துக்கும் தன்னை குறித்தான தேவனுடைய தரிசனத்துக்காய் அவனுடைய உள்ளம் ஏங்கி நின்றது. பிரியமானவர்களே, ஒருவேளை நெகேமியா அந்நிய தேசத்திலே அடிமையாய் வந்திருக்கலாம். கர்த்தருடைய கிருபையினாலே ராஜாவின் அரண்மனையிலேயே வேலை கிடைத்தது. ஒரு நாள் அவனுடைய ஊரில் இருந்து அவனுடைய சகோதரரும் வேறு சில மனுஷரும் வருகிற பொழுது நெகேமியாவோ தன்னுடைய கிராமத்தை குறித்தும் தேசத்தின் ஜனங்களை குறித்தும் விசாரித்தான். எனக்கு பிரியமானவர்களே, எங்கே இருந்தாலும் ஒரு தரிசனம் பெற்ற மனுஷனுடைய இருதயம் தேவன் அவனுக்கு கொடுத்த தரிசனத்தின் மேலேதான் இருக்கும். விசாரிக்கிற பொழுது அவர்களோ சிறையிருப்பிலே மீந்திருக்கிற ஜனங்கள் மகா தீங்கை அனுபவிக்கிறார்கள் என்றும் எருசலேமின் அலங்கம் இடிபட்டு அக்கினியினால் சுட்டரிக்கப்பட்டிருக்கிறது என்ற செய்தியை நெகேமியாவுக்கு சொன்ன பொழுது, எனக்கு பிரியமானவர்களே, நம்மில் நெருக்கமாக இருக்கிற ஒருவர் இறந்து போன அதிர்ச்சியான செய்தியை கேட்கிற பொழுது அதை தாங்க முடியாமல் அப்படியே உட்கார்றது போல இந்த செய்திகளை கேட்ட நெகேமியா அதிர்ச்சி தாங்க முடியாமல் அப்படியே உட்கார்ந்து துக்கித்து அழுது சில நாட்களாய் உபவாசித்து தேவனை நோக்கி ஜெபிக்க ஆரம்பித்தான். எனக்கு பிரியமானவர்களே, அவனுடைய இருதயம் ஏங்கினதும் அவன் ஜெபித்ததும் ஏதோ சுயநலமான காரியங்களுக்காய் அல்ல, இந்த பூமியிலே தன்னுடைய சொந்த தேவைகளுக்காய் அல்ல, தேவன் தனக்கு கொடுத்த தரிசனத்துக்காய், தேவ ராஜ்யத்துக்காய், தேவ ஜனங்களுக்காய், எருசலேமின் நன்மைக்காய், தேவனுடைய ஆலயம் இருக்கிற பட்டணமாகிய எருசலேமின் மதில்கள் கட்டப்பட வேண்டும் என்பதற்காய், அவன் வாழ்க்கையில வைத்த நோக்கத்துக்காய், திட்டத்துக்காய் அவனுடைய இருதயம் ஜெபிக்க ஆரம்பித்தது. ஜெபிக்கிற பொழுது சொல்கிறார், ஆண்டவரே, நாங்கள் பாவம் செய்தோம், எங்கள் தகப்பன் வீட்டார் பாவம் செய்தோம் என்று முழு ஜனத்துடைய பாவங்களையும் தங்கள் மேல் சுமத்தினவராய் நாங்கள் பாவம் செய்தோம் என்று வேண்டிக் கொள்ள ஆரம்பித்தார். அன்றைக்கு கல்வாரி சிலுவையிலே இயேசு ஜனங்களுடைய பாவத்தை முழுவதுமாய் சுமந்தது போல இவர் ஜனங்களுடைய பாவத்தை தங்களுடைய பாவமாய் சொல்லி அறிக்கையிட ஆரம்பித்து ஜெபிக்கிற பொழுது ஒரு காரியத்தை சொல்லுகிறார், உம்முடைய நாமத்துக்கு பயப்படுகிற உமது அடியாருடைய ஜெபத்தை கேட்டருளும் என்று சொல்லிட்டு இறுதியாய் சொல்லுகிறார், இன்றைக்கு காரியத்தை கைகூடி வர பண்ணி. எனக்கு பிரியமானவர்களே, தேவனுடைய பாதத்திலே அமர்ந்திருந்து வைராக்கியமாய், ஆண்டவரே, இன்றைக்கே காரியத்தை கைகூடி வர பண்ணும் என்று தன்னுடைய சொந்த அவசர தேவைக்காய் எப்படி ஒருவர் வைராக்கியமாய் ஜெபிக்கிறாரோ அதே போல தேவ ஜனங்களுக்காய், தரிசனத்துக்காய், அலங்கம் கட்டப்படுவதற்காய், ஆலயம் பாதுகாக்கப்படுவதற்காய், கர்த்தருடைய காரியங்களுக்காய், கர்த்தருடைய ஜனங்களுக்காய் விண்ணப்பம் பண்ண ஆரம்பித்தார். எனக்கு பிரியமானவர்களே, இன்றைய நாட்களிலும் நம்முடைய ஜெபங்கள் மாற்றப்பட வேண்டும். எப்பொழுதுமே எனது காரியம், என் பிள்ளைகளுடைய காரியம், எனக்கு அது தேவை, இது தேவை, இம்மைக்குரிய காரியங்களுக்காய் ஜெபிக்கிறதை மாற்றி, இன்னைக்கு அப்போஸ்தலருடைய காலத்தில் அவருடைய ஜெபம் எப்படி இருந்தது தெரியுமா? இயேசுவின் நாமத்திலே அடையாளங்கள் அற்புதங்கள் நடக்கட்டும், பிணியானிகள் குணமாகட்டும், உம்முடைய வசனத்தை உம்முடைய ஊழியக்காரர்கள் தைரியத்தோடு சொல்லும்படி அனுகிரகம் செய்யும் என்று ஜெபித்தார்கள். வேதம் சொல்கிறது, ஒருவனாகிலும் தனக்குள்ளவைகள் ஒன்றையும் சொல்லாமல், தன்னுடையதை சொல்லாமல் சகலமும் அவர்களுக்கு பொதுவாக இருந்தது. அப்போஸ்தலருடைய காலத்தில் அவருடைய ஜெபம் எப்படி இருந்தது தெரியுமா? சுயநலமற்றதாய், தேவ ராஜ்யத்துக்குரியதாய், மறுமைக்குரிய ஜெபங்களாய் இருந்தது. பிரியமானவர்களே, நெகேமியாவுடைய ஜெபம் அப்படித்தான் இருந்தது. எந்த சுயநலமும் இல்லாமல் தேவனுடைய காரியங்களுக்காய் இருந்தது. கர்த்தரோ அந்த ஜெபத்தை கனப்படுத்தினார். கர்த்தர் அந்த ஜெபத்தை கேட்டார். நெகேமியா ராஜ அரண்மனைக்கு போகிறான். துக்கத்தோடு போக முடியாது. ராஜாவுக்கு சாப்பாடு கொண்டு போருடைய முகம் மலர்ந்த முகமாய் போக வேண்டும். ஆனால் நெகேமியா துக்க முகத்தில் போகிற பொழுது தேவன் ராஜாவின் இருதயத்தை மாற்றி, நெகேமியாவின் முகம் ஏன் துக்கமாய் இருக்கிறது? இது உன் மனதின் துக்கம், உன் இருதயத்தில் ஏதோ துக்கம் இருக்கிறது என்று சொல்லி ராஜா அவனை விசாரிக்க ஆரம்பித்தான். எனக்கு பிரியமானவர்களே, தேவனுடைய காரியத்துக்காய் நாங்கள் செயல்படுகிற பொழுது, தேவ சித்தத்துக்கு நேராய் நாம் போகிற பொழுது, நாங்கள் எங்கெங்கெல்லாம் போகிறோமோ, யார் யார் முன்பதாயெல்லாம் நாம் நிற்கிறோமோ அங்கெல்லாம் கர்த்தரே நமக்காய் கிரியை செய்வார். ராஜாவின் இருதயம் திருப்பப்பட்டது. ராஜா அனுமதி கொடுத்தார், தேவையான கடிதங்கள் கொடுத்தார், அலங்கம் கட்டத்தக்கதான தளபாடங்கள் கொடுத்தார். நெகேமியா வந்தோ தாமதிக்காமல் தன்னுடைய ஊருக்கு வந்து தரிசனத்தை நிறைவேற்ற ஆரம்பித்தான். எனக்கு பிரியமானவர்கள், தனக்குள்ளே இருந்த தரிசனத்தையும் தேவ காரியங்களையும் மற்ற மனுஷருக்குள்ளே விதைக்க ஆரம்பித்தான். எனக்கு பிரியமானவர்களே, கர்த்தர் நமக்கு கொடுக்கிற மனிதர்களுக்கு, கர்த்தர் கொடுக்கிற ஜனங்களுக்கு உலக ஆசைகளையும் உலக இச்சைகளையும்
பூமிக்குரிய காரியங்களையும் விதைக்காமல் ஒரு நெகேமியாவை போல ராஜ்யத்துக்குரிய காரியங்களை நாம் விதைக்கிற பொழுது ஒரு இயேசுக்குள்ள இருந்த தரிசனத்தை 12 சீசர்களுக்குள்ளே விதைத்தார். 12 சீசர்கள் ஆதி அப்போஸ்தலர் சபையாய் மாறி இன்றைக்கு உலகமெங்கும் சபை பெருகி இருக்கிறது. ஒரு நெகேமியா தன்னுடைய தரிசனத்தை ஜனங்களுக்கு விதைத்தவுடனே அவர்களோ எழுந்து கட்டுவோம் வாருங்கள் என்று அந்த நல்ல வேலைக்காய் தங்கள் கைகளை திடப்படுத்தினார்கள். எத்தனை சன்பல்லாத்துக்கள், எத்தனை தொபியாக்கள், எரிச்சல்கள், பொறாமைகள் அவர்களுக்கு விரோதமாய் எழும்பினாலும் தேவ நோக்கத்தை, திட்டத்தை தைரியமாய் நிறைவேற்றி முடித்தார்கள். தேவ காரியத்துக்காய் நாம் இறங்குகிற பொழுது, தேவனுடைய தரிசனங்களுக்காய், தேவ நோக்கத்துக்காய், தேவ சித்தத்துக்கான காரியங்களை நாம் செய்கிற பொழுது எத்தனை எதிர்ப்புகள் வந்தாலும் கர்த்தரே அதை பார்த்துக் கொள்ளுவார். தரிசனம் பெற்ற மனுஷன் எங்கே போனாலும், எங்கே வந்தாலும், எங்கே இருந்தாலும் அவனுடைய இருதயம் அவனுக்கு தேவன் கொடுத்த தரிசனத்தின் மேலே இருக்குமாயிருந்தால், அவன் தரிசனத்துக்கு நேராய் கால் வைப்பானாயிருந்தால், கர்த்தர் அவனுக்குரிய காரியங்கள் யாவையும் செய்து அவனை கொண்டு செய்ய வேண்டிய திட்டங்கள், நோக்கங்களை கர்த்தர் நிச்சயம் நிறைவேற்றி முடிப்பார்.